ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எய்ம் டிஎன் யூடியூப் சேனல் வழியா ஐபிபிஎஸ் பிஓ கோர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் குவான்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ இது ஒரு ஒரு ஆப்ஷனல் டாபிக் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கம்பல்சரி கிடையாது, பட் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 100% சொல்ல முடியாதையும் ஒரு 90% கேட்கலாம், 80% கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், பெர்முடேஷன் காம்பினேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன் இப்போ அதிகமாக கேட்கறது இல்லை, ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ரெண்டுமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ப்ராபபிலிட்டி மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஃபார்முலா சொல்லுவாங்க இல்லையா, என் ஆஃப் இ அதெல்லாம். ஸோ நம்ம அவ்வளோ ஃபார்முலாலாம் டீப்பாக போக வேணாம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸோ ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி கீழே வந்து டோட்டல் அவுட்கம், டோட்டல் அவுட்கம்னு வச்சுக்கலாம், இல்லை டோட்டல் பாசிபிலிட்டிஸ்னு வச்சுக்கலாம். மேலே வந்து ஃபேவரபிள் அவுட்கம், ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் கீழே வச்சாலும் ஓகே, மேலே வந்து ரெக்வயர்ட் பாசிபிலிட்டிஸ் வச்சாலும் ஓகே, வாட் எவர் இட் இஸ். விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அது கீழே வரணும், கேட்ட கண்டிஷன்ஸ் மேலே வரணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது என்னங்கிற மட்டும் பாருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின்ல போகும்போது இது எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லித்தரேன். ஞாபகம் வச்சுக்கிற விஷயம், ப்ராபபிலிட்டி கீழே ஒரு விஷயம் நம்பர் போது மேலே ஒரு நம்பர் வரப்போகுது. எப்பவுமே ப்ராபபிலிட்டி 1, மொத்த ப்ராபபிலிட்டி 1, நிகழ்த்தகவு வந்து மொத்தமாக 1 சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வேற என்ன விஷயங்கள் தெரியும்னா, கொஸ்டின்ஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அண்டு வந்திருக்கு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க, ஆர் வந்துருக்குன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது நம்ம செகண்ட் விஷயம். அண்டு எங்கே வந்தாலும் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க, ஆர் எங்கே வந்தாலும் நீங்கள் ஸோ ப்ளஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் 2 பவர் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ காயின்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா, காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2, ஒரு காயினா 2 பவர் 1, 2 காயினா 2 பவர் 2, 3 காயினா 2 பவர் 3, 4 காயினா 2 பவர் 4, அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் டோட்டல் பாசிபிலிட்டிஸ், அதாவது டோட்டல் அவுட்கம்னு சொல்லுவாங்க. ஒரு காயினை நீங்கள் எரிஞ்சிங்கன்னா 2 கிடைக்கும், டோட்டல் அவுட்கம். 2 காயின் எரிஞ்சிங்கன்னா 4 கிடைக்கும், டோட்டல் அவுட்கம். 3 காயின் எரிஞ்சிங்கன்னா 8 கிடைக்கும், 4ல் 16. இது எல்லாமே டோட்டல் இன்கம். அதை பேஸ் பண்ணி கண்டிஷன் தர்றாங்க இல்லையா, அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம். கிளியருங்களா? இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு டைஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு டைஸ்க்கு 6 பக்கம் இருக்கும். அப்போ ஒரு டைஸ் அப்படின்னா 6 பவர் 1, 2னா 6 பவர் 2, 3னா 6 பவர் 3, 4னா 6 பவர் 4. இதான் அவங்க வந்து ஸோ 2 பவர் n அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, 6 பவர் n அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு டைஸ் நீங்கள் உருட்டுறீங்க அப்படின்னா 6ங்க டோட்டல் அவுட்கம். ஃபேவரபிள் அவுட்கம்னா அங்கேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இல்லையா, ஒரு ஆட் நம்பர்ஸாக இருக்கணும், இல்லை ஈவன் நம்பர்ஸாக இருக்கும், நான் கேட்குறேன் இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அண்டு நமக்கு அந்த ப்ராபபிலிட்டியை எடுத்து எழுத தெரியணும். ஓகேவா? எப்படின்னா, இப்போ ஒரு 10C8ன்னு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10ஐ ஸோ 8 டைம் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ நான் 10C2 வச்சுக்கிறேன். ஸோ 10 × 9. ஸோ 1 1 மைனஸ் பண்ணீங்க, டபுள் டைம் எழுதணும் 2னா. ஓகேங்களா? டிவைட் பை இதை நீங்கள் 2 × 1 எழுதணும். ஓகேவா? இப்போ 10C3 வருது அப்படின்னா எப்படி எழுதலாம்? 10 × 9 × 8, 3 டைம் எழுதணும். ஓகே, கீழே 3 இருக்குது. மறுபடியும் நீங்கள் என்ன எழுதுவீங்க? 3 × 2 × 1. இதைத்தான் அவங்க ஃபார்முலாங்கிற ஃபில்ல ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ 10C4 வருது. இது என்ன பண்ணலாம்? 10 × 9 × 8 × 7 டிவைட் பை இந்த 4 அகைன் 4 × 3 × 2 × 1. ஓகேங்களா? இப்போ 10C8 வருது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 8 டைம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் கேப் வந்து 2 3 இருக்குது அப்படின்னு நீங்கள் மைனஸ் பண்ணி எப்படி எழுதலாம்னா 10C2ன்னு எழுதிக்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10C8 இங்கே வருது அப்படின்னா, இப்போ 8 டைம் நீங்கள் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2 3 இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை மைனஸ் பண்ணி 10C2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை ஈஸியாக எப்படி பண்ணலாம்? 10 × 9 2 × 1, அவ்வளோதான். ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே பக்கம் வரப்போகிற எல்லா வேல்யூஸும் அந்த பக்கம் வேல்யூஸும் கேன்சல் ஆகிடும். அதான் அவங்க மைனஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ 10C3 எப்படி எழுதலாம்? இது 7 எப்படி எழுதலாம்? இப்போ 10C3 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 8C6 இருக்குது அப்படின்னா இது 8C2ன்னு எழுதலாம். இப்போ 7C5 இருக்குது அப்படின்னா 7C2ன்னு எழுதலாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். ஓகேவா? அட் த சேம் டைம் இப்போ 7C1 அப்படின்னா 7 தான் வரும். இதே 7C7 அப்படின்னா 1 வரும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுத போகிறீங்க, இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் எழுத போகிறீங்க தமிழ்நாடு, இல்லைனா ஒரு பிசி எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, டைஸு இல்லை அப்படின்னா கார்ட்ஸு இல்லை அப்படின்னா வந்து காயின்ஸோட நிப்பாட்டிடுவாங்க, பால் கணக்கெலாம் போக மாட்டாங்க. பட் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமினேஷன் சென்ட் கவர்மெண்ட்டாக இருக்குது. இப்போ எஸ்எஸ்சி, ரயில்வே இல்லை அப்படின்னா இப்போ ஒரு பேங்க் எழுத போகிறீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து இந்த கார்ட்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு மோஸ்ட் ப்ராப்ளி எங்கே இருக்கும் அப்படின்னா பால்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ
நான் அழிச்சிடுறேன். இப்போ மொத்தமா 10 பால் இருக்கு. 10 பால்ல 2 பால் எடுக்குங்கிற பிரச்சனை வரும்போது மட்டும்தான் இந்த 10C2ங்கிறது கவுண்ட் ஆகும். இந்த 10 பால்ல ஒரு பால் எடுக்கும்போது பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த 10ல ஒரு பால் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம. எப்பொழுதுமே எது ஈஸி அப்படின்னா, இந்த ஒரு வெல் ஷஃபிள்டு கார்ட் இப்போ 52 கார்ட்ஸ் இருக்கும்ல யூசுவலா. இந்த 52 கார்ட்ஸ்ல ஒரு கிங்கை எடுக்க சொன்னாங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். ஒரே ஒரு கிங்கா இருக்கணும் அப்படின்னா. மொத்தம் 4 கிங் இருக்கும். ஒரே ஒரு கார்டு 52 கார்டு. இதே 2 கிங் எடுக்க சொன்னாங்கன்னா மட்டும்தான் மொத்தமா 4 கிங் இருக்கும். அது 2 கிங் எடுக்கிற முடியும். மொத்தமா 52 கார்டு இருக்கும். 2 கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஒரு கார்டு எடுங்க, ஒரு பால் எடுங்க, ஒரு நம்பர் எடுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. 2, 3 போகும்போது மட்டும் தான் உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் காம்போலாம் போற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி நம்மளோட ஐபிஎஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா? Question number 1ங்க. So what the probability of getting an odd number when a dice is thrown? When a dice is thrown என்ன அர்த்தம்? ஒரே ஒரு டைஸ் நான் போடுறேன். ஒரு டைஸுக்கு மொத்தம் எத்தனை இருக்கும்? ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி கேட்டாலே கீழே ஒரு வேல்யூ மேலே ஒரு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கீழே ஒரு வேல்யூ. கீழே என்ன வரணும்? மொத்த அவுட்கம். நான் எத்தனை டைஸ் எறிகிறேன்? ஒரே டைஸ். ஒரே டைஸ்னா 6 பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ கீழே 6. இதே 2 டைஸ்னா என்ன போட்டிருப்பேன்? 36 போட்டிருப்பேன். 3 டைஸ்னா 216 போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஒரு டைஸ் தான் இருக்கு. அப்போ 6. இது கீழேங்க. அவங்க என்ன கண்டிஷன் தர்றாங்க? ஆட் நம்பர்ஸாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் மேலே வரணும். ஆட் நம்பர் என்ன இருக்க முடியும்? ஒரு டைஸ்னா 1, 2, 3, 4, 5 இதில் இதாக ஒன்றா இருக்க முடியும். இதில் ஆட் நம்பர்னா 1, 2, 3. அப்போ 3. அப்போ 1/2 இஸ் யுவர் ஆன்சர். 1/2 இஸ் யுவர் ஆன்சர். இதே கேள்வி அவங்க வந்து ஈவன் நம்பர் கேள்வி இதாக வரும் உங்களுக்கு. இதே லெஸ் தென் 4 சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா 3/6 தான் வரும். ஸோ கிரேட்டர் தென் 4 சொல்லுங்க சொன்னால் 2/6 வரும். இவ்வளோதான். சிங்கிளாக வச்சு கேட்குற மாதிரி. பட் கண்டிப்பாக நம்மகிட்ட அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு பிசி லெவல் எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு எஸ்எஸ்ல எம்டிஎஸ் லெவல் கேஸ் போயிடலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் two dice tossed when the what is the probability of getting sum divisible by 5 exactly? ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? சம் டிவிசல் பை எத்தனை டைஸ்னா மொத்தம் 2 டைஸ். அப்போ கீழே என்ன வரணும்? 36. அது டவுட் இல்லைல்ல. 2 டைஸ்னா கீழே 36. இப்போ கண்டிஷன் பாருங்களேன். நான் போட்டுறேன் கீழே 36 கீழே போட்டுறேன். இப்போ மேலே என்ன வரணும்னா கண்டிஷன் அதோட சம் எப்படி இருக்குன்னா டிவிசிபிள் பை 5 இருக்கணும். அப்போ என்ன வரும்? 1, 4 வரலாம். ஓகேங்களா? ஸோ வேற என்ன வரலாம்? 2, 3 வரலாம். அடுத்து 3, 2 வரலாம். அடுத்து 4, 6 வரலாம். 4, 1 வரலாம். ஓகே. 5, 5 வரலாம். 6, 4 வரலாம். அவ்வளோதான் வர முடியும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 5 மடங்காக வரும். ஸோ இது 5, 5, 5, 10, 5, 10, 10. இப்போ மொத்தமாக ஸோ 3, 5, 7. அப்போ 7/36 உங்களோட ஆன்சர்ஸ். 7/36 உங்களோட ஆன்சர்ஸ். 7/36 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. கிளியரா? கீழே டோட்டல் அவுட்கம், மேலே ஃபேவரபிள். ஃபேவரபிள்லாம் கொடுத்த கண்டிஷன். கண்டிஷன் அவ்வளோ மேலே போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? 2 dice are thrown. அப்போ இதை வச்சு நம்ம சொல்லிட முடியும் 2 dice thrown கீழே 36. டவுட் இல்லை. Simultaneously find the probability of getting a sum less than 10. less than 10 என்னென்ன கிடைக்கும்? முதல்ல greater than 10 நான் போயிடுறேன். greater than 10 போகிறேன் அப்படின்னா என்ன? less than 10 அப்படின்னா greater than or equal to ரெண்டுமே பார்க்கணும் நான். உங்களை அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2ல் 2 6 தான் வரும். 3ல் 3 6 வரும் 9. ஸோ 4லேருந்து போகலாம். ஸோ 4, 6. ஓகேங்களா? 5, 5 அண்ட் 5, 6. ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா 6, 4, 6, 5, 6, 6. இப்போ மொத்தமாக 6 கிடச்சிருக்கு எனக்கு. இது எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ லெஸ் தென் வேணும் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 27 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மிச்சம் இருக்க 27 இருக்கும். மிச்சம் 30 இருக்கும். மிச்சம் 30ல் ஏதாவது வாய்ப்பு இருக்குது. அப்போ 30/36 கொடுக்கலாம். அப்போ 5/6 இஸ் யுவர் ஆன்சர். 5/6 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். 5/6 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நீங்கள் நார்மலாக படலாம் ஓகே, கொஞ்சம் உல்ட்டாக படலாம். உல்ட்டானா என்னது? நீ கேட்டிருக்கிறது சம் லெஸ் தென் 10. அப்போ நான் கண்டுபிடிக்கிறது லெஸ் தென் 10 இல்லை, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 10. இதை மட்டும் 36, 36ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 30 இருக்குங்க. அப்போ 30/36 5/6 ஆன்சர்ஸ். அவ்வளோ ரிவர்ஸாக பண்ணுறது. நெக்ஸ்ட், a card is drawn from a pack of 52 cards. The probability of getting a queen of a club or king of the heart. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு கார்டு நான் எடுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? 52 கார்டில் ஒரு கார்டு நான் எடுக்க போகிறேன்.
கீழே வந்துடுச்சு. மேலே என்ன கண்டிஷனில் வேணும் எனக்கு? ஸோ குயின் ஆஃப் ஏ கிளப், கிளப்பில் ஒரு குயின் தான் இருக்கும் 1, ஓகேங்களா? ஆர் கொடுத்துருக்கீங்க ப்ளஸ்ஸு. கிங் ஆஃப் அ ஹார்ட், ஹார்ட்டில் ஒரு கிங் தான் இருக்கும், அப்போ 1. அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2/52. இதை அடிச்சிங்க அப்படின்னா 1/26. ஸோ 1/26 ஆன்சர்ஸ். 1/26 ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கார்ட்ஸ் நம்ம வந்து மொத்தமாக ஒரு 4 கேட்டகரியாக பிரிப்போம். கேட்டு தானே? 52 கார்ட்ஸை 4 கேட்டகரியாக பிரிப்போம். ஸோ ஒன்று வந்து கிளப்பு, இன்னொன்று வந்து ஹார்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்பேடு, ஐ திங்க் டைமண்ட் நினைக்கிறேன். கேட்டா ஆக்சுவலாக 2 செட்டு ரெட் இருக்கும், 2 செட்டு ரெட் இருக்கும், 2 செட்டு பிளாக் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுலையுமே 13 கார்ட்ஸ் இருக்கும். ஒன்றுலையுமே ஒவ்வொரு குயின் ஒவ்வொரு கிங் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 4 கிங்கு 4 குயின் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/26. நெக்ஸ்ட், 1 கார்டு இஸ் ட்ரான் அட் ரேண்டம். இப்போ இந்த ஒரு இடத்துல வச்சு சொல்லிடலாம், கீழே என்ன வரப்போகுது? 52 வரப்போகுது. கேட்டிங்களா? ஏன்னா ஒரு கார்டு தான் எடுக்கிறேன். ஓகே, மேலே பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி இஃப் த கார்டு இஸ் நெய்தர் எ கிளப் நார் அ ஜாக்? இப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெய்தர் எ கிளப், ஓகேங்களா, நார் அ ஜாக். முதல்ல அதுக்கான கண்டிஷன் நம்ம கண்டுபிடிப்போம். நெய்தர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வர்றதுக்கான பாசிபிள் கண்டுபிடிப்போம். ஸோ நெய்தர் எ கிளப்னா கிளப்பில் 13 கார்டு இருக்கும் ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, ஜாக்கு. மொத்தம் 4 ஜாக் இருக்கும். 4 ஜாக்கில் கிளப்பில் ஒரு ஜாக் ஆல்ரெடி வந்திருக்கும். அப்போ மிச்சம் 13, மிச்சம் 3 இருக்கும். அப்போ 16/52. இது 4, இது 13. எப்படி? இது 4/13. இது அந்த கார்டு கிளப்பாகவும் ஜாக்காவும் இருக்கிறதுக்கான நிகழ்த்தகவு. என்கிட்ட நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. எப்போது நிகழ்த்தகவு 1, அதுலேருந்து இந்த 4/13 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 9/13 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 9/13 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கிளியருங்களா? நான் எகைன் ரிப்பீட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து ஒரு கார்டு எடுத்த கார்டு கிளப்பாவோ ஜாக்காவோ இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? முதல்ல நான் இருக்கிற கார்டு கிளப்பாவோ ஜாக்காவோ இருக்கிறதுக்காக நிகழ்த்தவை கண்டுபிடிக்க போகிறேன். ஜாக்னா 13 கார்டு, சாரி கிளப்னா 13 கார்டு, ஜாக்னா 3 கார்டு. ஜாக் 4 இருக்கும். நான் ஏன் 3 போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி ஒரு கார்டு கிளப்பில் ஆட் ஆயிருக்கும். 13 கார்டில் ஒரு கார்டு, ஒன் ஆஃப் த கார்டு. இப்போ மிச்சம் 3 தான் இருக்கும். அப்போ 16/52னா 4/13. ஓகேங்களா? அப்போது நான் இருக்கிற கார்டு கிளப்பாகவும் ஜாக்காவும் இருக்கிறக்கான நிகழ்த்தகவு 4/13. இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவுனா மொத்த நிகழ்த்தகவு 1, அதுலேருந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 9/13னா அது இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9/13 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? நெக்ஸ்ட், இஃப் 2 cards are drawn from the pack at random. இதுதான் விஷயம். 2 கார்டுங்க. அப்போ இங்கே கொஸ்டின் எப்படி கொண்டு போவீங்க? 52ல் ஏதாவது 2 கார்டுங்க. இதுதான் கீழே ஒரு டோட்டல் அவுட்கம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் கார்ட்ஸ் ஆர் கிங்? கார்ட்ஸ் ஆஃப் கிங் அப்படின்னா அதுதான் வந்து ஃபேவரபிள் அவுட்கம். கிங் 2 கார்டு கிங்காக இருக்கணும். மொத்தம் 4 கார்டு கிங்காக இருக்கும். 2 கார்டு எடுக்க போகிறேன். இவ்வளோதான் மேட்ரு. மொத்தம் 52 கார்டு 2 கார்டு எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்? ரெண்டுமே கிங்காக எடுக்க போகிறேன். இப்போ மொத்தம் 4 கிங் இருக்குது. 4ல் தான் 2 கிங் தான் இருக்க முடியும். சரிங்களா? இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 4 × 3 2 × 1 டிவைட் பை 52 × 51 2 × 1. இதையும் அடிச்சிடலாம். இது 1, இது 13, இது 1, இது 17. அப்போ 1/13 × 17 1/221. அவ்வளோதாங்க. 1/221. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கொஸ்டின் மாறுற இடம் இந்த இடம் தான். யூஸ்வலாக 1 எடுக்கும்போது பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல 2 எடுக்குன்னு சொல்லும்போது 2க்கு மேலே எடுக்க சொல்லும்போது தான் உங்களுக்கு இந்த காம்போ காம்பினேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். கிளியருங்களா? நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் 2 பிளாக் ஹானர் கார்ட்ஸ். ஹானர் கார்ட்ஸ்னால் ஒரு இதில் மொத்தம் 4 கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஹானர் கார்ட்ஸ்னா 4 இருக்கும். அப்போது 2 பிளாக் ஹானர் கார்ட்ஸ்னா, ஸோ ஒரு செட்டுக்கு 13 கார்டு இருக்குன்னா அதில் 4 ஹானர் கார்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போது மொத்தமாக ஸோ 4 × 4 16 ஹானர் கார்டு இருக்கணும். அதில் 8 கார்டு பிளாக்காக இருக்கணும். 8 கார்டு பிளாக்காக இருக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா 2 கார்டு எடுக்கணும். அந்த 2 கார்டு பிளாக் ஹானர் கார்டாக இருக்கணும். அப்போ அதே தான் 52 C2, இந்த 8ல் C2. 2 அடிச்சலாம் இங்கனுக்குள்ளேயே இஃப் யூ ஆர் ஸ்மார்ட்னா. ஏன்னா நீங்கள் 2/1 எழுதுவீங்க. எப்படி கேன்சல் பண்ண இங்கே பண்ணீங்க இல்லையா? அதை இது மாதிரி பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். இதை அடுத்து என்ன கிடைக்கும்னா 8 × 7 52 × 51. இது 2 4, இது 13 4. ஓகேவா? வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை, அடிக்க முடியாது. ஸோ இது 14.
ஒரு 13 13 மிச்சம் 1 65 66 இப்போ 14 பை 663. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். இதெல்லாம் முக்கியமான கீவேர்டு. ஹானர் கார்டு, ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளியர் தானே? ஹானர் கார்டுனா ஒரு செட்டில் 4 இருக்கும், மொத்தம் 4 செட் இருக்கும். 4 13 52, இப்போ மொத்தமாக 16 கார்டு இருக்கும். அதில் 8 பிளாக் 8 ரெட்டு, அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் 3 ரெட் பாலுங்க? மொத்தமாக நான் 3 ரெட் பால் தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா மொத்தமாக இருக்கிற பால் பார்த்தீங்கன்னா 8 ரெட்டு 7 ப்ளூ, மொத்தம் 5 பால் இருக்கு. அதில் நான் 3 பால் எடுக்க போகிறேன். 5 பால் இருக்கிற 3 பால் நான் எடுக்க போகிறேன். அதில் என்ன கண்டிஷன் எடுக்க போறேன்னா 3மே ரெட்டாக இருக்கணும். அப்போ மொத்தம் 8 ரெட் இருக்கு. அந்த 8ல் 3 தான் இருந்தாகணும். என்ன பண்ணலாம்னா இதையும் அடிச்சிடலாம். 3 அடிச்சிடலாம். ஏன்னா எடுத்து எழுதி தானே அடிப்பீங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 8 × 7 × 6 3 டைம் வரணும். 15 14 13. ஓகேவா? இப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2 3 6, ஸோ 5 3 15, 4 2 8, 7 2 14. இதையும் அடிச்சிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது 8, இது 65. அப்போ 8/65 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 8/65 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? அசம்ஷன் தாங்க எப்பொழுதுமே. கீழே என்ன வரும், மேலே என்ன வரும். ஸோ மொத்தமாக என்ன சொல்றாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் 3 ரெட் பால்ஸ் ஃப்ரம் த பேக் கண்டைன்ஸ் 8 ரெட் பால் அண்ட் 7 ப்ளூ பால். இப்போ மொத்தமாக நான் 3 பால் தான் எடுக்க போகிறேன். அப்போ 15C3. என்ன கண்டிஷன் எடுக்க போகிறேன்? 3 ரெட் பால். அப்போ மொத்தமாக இருக்கிற ரெட் பால் 8. அப்போ 8C3. சிசி நீங்கள் அடிச்சலாம் எனக்குள்ளே, இல்லைனா நீங்கள் எடுத்து கூட அடிச்சிக்கலாம். டைம் வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தா 8/65. ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். கிளியர்? நெக்ஸ்ட், a teacher chooses a student at random from a class of 35 students. What is the probability that the student is a boy if the ratio of the boys and girls in that class is 2:5? இதுவுமே ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ மொத்தமாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 2 பாய் இருந்தால் 5 பொண்ணுங்க இருப்பாங்க. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 35/7னா ஒரு பார்ட் 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பையன் இருக்கான், 5 கேர்ள் இருக்காங்க. ஒரு பார்ட் 5னா இது 10, இது 15. ஓகேங்களா? என்ன வேணும் அப்படின்னா, வாட் இஸ் த a teacher chooses a student at a random. அப்போ நம்ம 35 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? அப்போ 35 பேர்ல ஒருத்தர் சூஸ் பண்ண போறாங்க. 35. அடுத்து என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் இஸ் a boy. மொத்தம் 10 பையன் இருக்கான். அதில் தான் ஒரு பையனா இருந்தாகணும். ஓகேங்களா? அப்போ 10. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/7 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 2/7 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கிளியருங்களா? இது சிங்கிள் பாய் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ இதே கிலோ 2 பாயை சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா 35C2 இங்கே 10C2 போட்டு கொஸ்டினை கொண்டு போயிருப்போம். கிளியரா? இப்போ நம்மக்கிட்ட அவங்க கேட்டிருக்க சிங்கிள்னா ரொம்ப 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 ஈஸி, அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இதுக்கான மீனிங் என்னன்னா 35C1 10C1 அதுதான். இதெல்லாம் தேவையில்லை, நம்ம 10 35 போட்டுருக்கோம் நம்ம. கிளியருங்களா? நெக்ஸ்ட், a bag contains 4 mobiles, 3 chargers and 2 laptops. If 2 items are picked at random. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக 4 3 7 9 இருக்கு. இந்த 9 ஐட்டத்தில் 2 ஐட்டம் எடுக்க போகிறேன். இதுதான் ஓவரால். 9 2 ஐட்டம் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்க போகிறேன்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் ஆர் லேப்டாப்? ரெண்டுமே லேப்டாப்பாக இருக்கணும். இப்போ மொத்தம் இடத்துல 2 லேப்டாப் இருக்கு, 2 தான் இருக்கு. இப்போ 2C2 தான் இருந்தாகணும். 2C2னா 1ங்க. ஓகேங்களா? டிவைட் பை, ஸோ 9 × 8, இங்கே 2 × 1, இது 1 இது 4. அப்போது 1/36ங்க. 1/36 is your answers. இருக்கா? ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், in a class there are 15 boys and 10 girls. 3 students are selected at random. The probability that one girl and 2 boys are selected. எப்படி பண்ணலாங்க? இதை மொத்தமாக 25 பேர் இருக்காங்க. 25 பேர்ல 3 பேர் சூஸ் பண்ணணும். அப்போ 25C3 தான் ஃபர்ஸ்ட். மொத்தம் 25 பேர், அதில் 3 பேர் சூஸ் பண்ணுவோம். என்ன கண்டிஷனில் சூஸ் பண்ணணும்? ஒரு பொண்ணு இருக்கணும். அப்போ மொத்தம் 10 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுங்க இருக்கணும். இன்ட்டு, ஏன்னா அடுத்து அண்டு 2 பாய்ஸ் இருக்கு. 2 பாய்ஸ்னா 15 பசங்கள 2 பசங்க இருக்கு. இவ்வளோதான் கொஸ்டின். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணலாம்? 10C1னா 10, இது 15 × 14, இது 2 × 1 டிவைட் பை 25 × 24 × 23, 2 × 1 இங்கே 3 வரும். ஓகேங்களா? இங்கே 3 வரும். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் இதை? இது 1, இது 7, இது 3 2 6, இது 4 24.
ஓகேவா? இது 2 5, இது 5 5, இது 1, இது 2, இது 1, இது 3. இப்போ 3 7 21, 2 23 46 இருக்கா? 21/46. எஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோ. ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? மொத்தமாக 3 பேர் சூஸ் பண்ணோம். 25C3 மொத்தமாக இருக்க ஆள் 25 பேர். அதில் 3 பேர் சூஸ் பண்ணோம். இது என்ன கண்டிஷன்னா பொண்ணு 1 இருக்கணும், பையன் 2 பேர் இருக்கணும். அப்போ 10C1 இன்ட்டு 15C2. ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷன் அண்டு வந்திருக்கு. இங்கே இருக்கிறதும் இதையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். A box contains 18 balls marked 1 to 18. If 2 balls are drawn at random, then what is the probability that is marked with prime number? சூப்பர் கொஸ்டின். மொத்தம் 18 பால் இருக்குங்க. அந்த 18 பால்ல நான் வந்து எத்தனை பால் எடுக்க போறேன்? 2 பால் தான் எடுக்க போறேன். இதுதான் ஓவரால் கண்டிஷன். பட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும். பிரைம் நம்பர்ஸ் என்ன வரும்? 2 3 5 7 11 13 17 19 வராது. இது வரைக்கும் தான் வரும். அப்போ எத்தனை இருக்கு மொத்தம்? 3 7 இருக்கு. இந்த 7ல் ஏதாவது 2 நம்பராக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? மொத்தம் 18 நம்பர்ஸ், 18 2 இருக்கணும். என்ன கண்டிஷன் எடுக்கணும்? எல்லாமே பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ மொத்தம் 7 பிரைம் நம்பர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. அப்போ 7 ஏதாவது 2 இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ அங்கேயே நம்ம 2 2 அடிச்சிடலாம். இங்கே 7 × 6 அடித்தா நீங்கள் 2 டைம் தான் எழுதணும். ஓகே தானே? அடித்தா 2 டைம் தான் நீங்கள் எழுதணும். 2 டைம் எழுத அர்த்தம் அது. ஸோ இங்கே என்ன வரும்? 18 × 17. ஸோ 1 6 6 3 6 18. அப்போது 7/51ங்க. 7/51 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 7/51 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். இல்லைங்களா? 7/51 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அருமையான கொஸ்டின். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இதை வச்சு நம்மக்கிட்ட 2 ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டடி த கிவன் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. அண்ட் urn contains 6 red, 4 blue, 2 green and 3 yellow marbles. இப்போ மொத்தமாக 10 15 மார்பிள் இருக்கு. 15 மார்பிள்ஸ் இருக்கு. 6 4 10 12 15. இஃப் 2 மார்பிள்ஸ் ஆர் பிக்டு அட் ரேண்டம். அப்போ என்ன அர்த்தங்க? 15ல் 2 எடுக்க போறேன்னு அர்த்தம். எப்படி இருக்கணும்? வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் போத் ஆர் ரெட்? போத் ஆர் ரெட்னா மொத்தத்தில் ரெட் இருக்கு, 6 ரெட் இருக்குங்க. அப்போ 6ல் 2 தான் இருக்க முடியும். கிளியரா? ஆக்சுவலாக 2 2 அடிச்சிடலாம். அப்போ 6 × 5 15 × 14. இது 3 2 3 6 5 3 15. இதையும் அடிச்சிடலாம். இது 1 இது 7. அப்போ 1/7ங்க. ஸோ 1/7 ஆப்ஷனில் இருக்கா? இல்லைங்க. நன் ஆஃப் திஸ் யுவர் ஆன்சர்ஸ். நன் ஆஃப் திஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட். இஃப் 3 மார்பிள்ஸ் ஆர் பிக்டு அட் ரேண்டம். அதே கொஸ்டின் தான். இப்போ மொத்தமாக 15 சொன்னேன். அந்த 15 நான் 3 எடுக்க போகிறேன். ஓகே. என்ன கண்டிஷன்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் 2 ஆர் ப்ளூ அண்டு 1 இஸ் yellow. 2 ஆர் ப்ளூனா மொத்தம் எத்தனை ப்ளூ இருக்குது? 4 ப்ளூ இருக்குது. இந்த 4ல் 2 இருக்கலாம். அண்டு மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளூ சரி, ஒரு எல்லோ. அப்போ C3 1 என்ன கிடைக்கும்? 4 × 3 2 × 1 × 3 டிவைட் பை 15 × 14 × 13 டிவைட் பை 3 × 2 × 1. எப்படியே படிக்கலாம்? ஸோ 1 3 3 5 3 15 1 இது 7 இது 1 இது 2. இப்போ என்ன கிடைக்குன்னா 2 × 3 × 3 டிவைட் பை 5 × 7 × 13. ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 1/2 18ங்க. டிவைட் பை ஸோ 13 7 91 91 5 450 455 18/4 55. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கிளியரா? அதே கொஸ்டின் தான். இஃப் 4 மார்பிள்ஸ் ஆர் பிக்டு அட் ரேண்டம். 4 மார்பிள்ஸ். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 இஸ் கிரீன், 2 ஆர் ப்ளூ, 1 இஸ் ரெட்? ஓகேங்களா? இப்போ 4 மார்பிள்ஸ் நான் எடுக்கணும். அப்போ 15C4. பட் எப்படி இருக்குன்னா ஒரு க்ரீனு மொத்தம் 2 க்ரீன் இருக்குது, அதில் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து 2 ப்ளூ. அப்போ மொத்தம் 4 ப்ளூ இருக்குது, அதில் வந்து 2 எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு ரெட்டு, 6 ரெட்லேருந்து 1 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கிடைக்கும்? 2 × ஸோ 4 × 3 2 × 1 × 6 டிவைட் பை 15 × 14 × 13 × 12 டிவைட் பை 4 × 3 × 2 × 1. ஸோ 4 3 12. இது 1 இது 7. இதையும் அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 × 3 × 6 டிவைட் பை 15 × 7 × 13. ஸோ என்ன பண்ணலாம்? இது 1 இது 5.
கரெக்டா? இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ 4 24. ஸோ 13 7 91 அதே 455ங்க. 24/455. 24/455 அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் தான். பட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் 2 மார்பிள்ஸ் ஆர் பிக்ட் அட் ரேண்டம் தட் எய்தர் போத் ஆர் கிரீன்ஸ் போத் ஆர் yellow. ஓகேங்களா? இங்கே என்ன பாருங்கன்னா, அந்த 15ல் 2 மார்பிள் எடுக்கணும். இப்போ ரெண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க. ஆர்னா ப்ளஸ் வரணும். 1 2மே க்ரீனாக இருக்கலாம். அப்படின்னா மொத்தம் 2 க்ரீன் தான் இருக்குது. அதெல்லாம் 2ஆக இருக்க முடியும். இல்லைனா எல்லோவாக இருக்கலாம். எல்லோலாம் 3 இருக்குது. அப்போ 3C2 என்ன கிடைக்கும்? 2C2னா 1 ப்ளஸ் 3C2னா 3 டிவைட் பை 15 × 14 2 × 1. ஓகேவா? 3C2 அப்படின்னா 3 2 இங்கே 2 × 1 கிடைக்கும். 3 தான் கிடைக்கும். அப்போ 2C2னா 1 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது 1 இது 7. இப்போ மேலே என்ன இருக்குது? 4 டிவைட் 15 × 7. அப்போ 4 டிவைட் பை 25. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஒரே கொஸ்டின் வச்சு நான் ஒரே ஒரு கண்டென்ட்டை டேட்டா வச்சு 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, a box contains 2 blue 3 green and 5 red balls. அப்போ மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு? 10 பால்ஸ் இருக்கு. 10 பால்ஸ் இருக்கு. if 3 balls are drawn அப்படின்னா என்ன வரும்? 10C3. இப்போ கண்டிஷன் என்ன? what is the probability that all balls are different in color? அப்புறம் என்ன இருக்கும்? ஒவ்வொரு மொத்தமாக 3 பால் இருக்க போகிறேன். இப்போ 3லேருந்து 1 இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன இருக்கும்? இது 2C1 இன்ட்டு 3C1 இன்ட்டு 5C1. ஓகேங்களா? இன்ட்டு இப்போ ஒன்று முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கூட்டுறதும் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இங்கே கூட்டுறதும் இதுவும் தனித்தனியாக இருக்குன்னா சேமாக இருக்குது அப்படின்னா இங்கே ப்ளஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? இங்கே 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 அப்போ ப்ளஸ் வந்துருக்கும். பட் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இங்கே 3னா இதை 3 கூட்டினா 3 வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும்னா 2 × 3 × 5. ஸோ 10 × 9 × 8 3 × 2 × 1. இது 1 இது 3 இது 1 இது 4 இதையும் அடிச்சிடலாம். இது 1 இது 2 இது 1 இதுவும் 2 1/4ங்க. 1/4 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். 1/4 இஸ் டிஃபரெண்ட் கலர்னா என்ன அர்த்தம்? ஒன்று எடுக்கணும். இந்த முக்கியமான வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. போத் ஆர் ரெட், எய்தரு, நெய்தரு அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு. ஸோ அட்லீஸ்ட்டு, அட்மோஸ்ட்டு இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்களேன், from a group of 4 men 3 women and women 2 persons are selected. ஸோ 4 men 3 women மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 2 பேர் செலக்ட் பண்ணணுமா? அப்போது கீழே 7C2 இல்லை டவுட் இல்லை. ஓகேங்களா? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி அட்லீஸ்ட், முக்கியமான வார்த்தை அட்லீஸ்ட் 1 man இஸ் செலக்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் ஒரு மென் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல ஒரு மென் வச்சுக்கிறேன். 4C1 × 3C2 3C1 ஒரு மென் இருந்துச்சுன்னா ஒரு உமன் இருக்க முடியும். இது இல்லாமல் அட்லீஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பையன், அதிகபட்சமாக 2 பையன் கூட இருக்கலாம். ஏன்னா மொத்தமாக 2 பையன் தேவை. அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் போட்டு 4C2ன்னு ஆட் பண்ணணும். அட்லீஸ்ட்னா இப்போ இதே வந்து அட்லீஸ்ட் ஒரு பையன் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தம் 3 பேர் சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா 4C1 போடுவேன், அடுத்த கண்டிஷன் 4C2 போடுவேன், அடுத்த கண்டிஷன் 4C3 போடுவேன். ஓகேங்களா? இதே கொஸ்டின் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பையன் தான் இருக்கணும். குறைஞ்சபட்சமாக 0 கூட வச்சு போட்டுக்கலாம் நீங்கள். அதான் முக்கியமான கீவேர்டு. அட்லீஸ்ட்னா குறைஞ்சது ஒரு பையன், அதிகபட்சமாக எத்தனை வேணா இருக்கலாம். அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு. நீங்கள் 2 பேர் தாங்கிற இடத்துல 2 நிப்பாட்டிக்கலாம். இதே அட்மோஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பையன் தான் இருக்கணும்னா குறைஞ்சபட்சமாக பையனே இல்லாமல் நீங்கள் இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம். கிளியரா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 × 3ங்க ப்ளஸ் இங்கே 4 × 3 2 × 1 டிவைட் பை 7 × 6 2 × 1 என்ன கிடைக்கும்? இது 1 இது 2ங்க. இது 1 இது 3. ஓகேவா? அதே மாதிரி இந்த 3 இங்கே டச் பண்ணால் இங்கேயும் டச் பண்ணணும், இங்கேயும் டச் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே டச் பண்ணிங்கன்னா இந்த 2 குரூப்லையுமே நீங்கள் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ மேலே இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 2 6 இருக்குது, கீழே ஒரு 7 இருக்குது. 6/7 இருக்கா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அதாவது இங்கே ஒரு நம்பர் அடிக்க போகிறீங்க, மேலே வந்து கூட்டல் இருக்குது அப்படின்னா, அடிஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கக்கூடிய நம்பர்ஸ் இதுக்குள்ளேயும் இருக்கணும், அதுக்குள்ளேயும் இருக்கணும். அப்போ தான் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 6/7 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்
ஸோ ஒன் பால் இஸ் பிக்டு அப் ரேண்டம்லி ஃப்ரம் எ பேக் கண்டெய்னிங் 8 yellow 7 blue அண்ட் 6 black balls. இப்போ மொத்தமாக எத்தனை பால் இருக்குன்னு பாருங்களேன், 21 பால் இருக்கு. 21 பிளாக் மொத்தம் பால்ஸ் இருக்கு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் இஸ் நெய்தர் எல்லோ நார் பிளாக்? சூப்பர் கேள்வி. ஓகேங்களா? இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 21 பால் இருக்குங்க. அதில் வந்து ஒரு பால் தான் நான் எடுக்கிறேன், ஒரு பால் தான் எடுக்கிறேன். ஆனால் அந்த பால் வந்து எல்லோவாகவும் பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்னவா இருந்தாகணும், அந்த 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 பாலு ப்ளூவாக தான் இருந்தாகணும். இப்போ ப்ளூ மொத்தம் 7 பால் இருக்குது, இந்த 7 தான் ஒன்றா இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் 1/3. சிம்பிளான கேள்விங்க, சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ மொத்தமாக ஒரு பால் தான் எடுக்கணும். அதனால தான் நான் ஈஸியாக இந்த காம்போலாம் போடாமல் டேட்டா போட்டிருக்கேன். அப்போ 22 பால் ஒரு பால் எடுக்கணும். பட் பால் எப்படி இருக்கக்கூடாது, எல்லோவும் பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்னவா இருந்தாகணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் ப்ளூவாக தான் இருந்தாலும் மொத்தம் 7 பால் ப்ளூ பால் இருக்கு, அதில் ஒரு பால் எடுத்துக்கலாம். அப்போ 7/21 ஆன்சர்ஸ் 1/3 இஸ் ஆன்சர்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட். So Rohit randomly picks 2 mobile from a bag containing 20 black mobile and 30 red mobile. அப்போ என்ன அர்த்தங்க, மொத்தமாக 50 மொபைல்ஸ் இருக்கு. அதில் வந்து 2 மொபைல் எடுக்க போறாரு. அப்போ 50C2ங்கிறது கீழே வரணும். 50C2. ஓகே, என்ன கண்டிஷனில் எடுக்க போறாங்க? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரோஹித் பிக்கிங் ரேண்டம்லி 2 மொபைல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்? சிம்பிள் தானே. அப்போ அதில் ஒன்று இதில் ஒன்று. அப்போ இதில் ஒரு கலராக இருக்கலாம், இல்லைன்னா இதில் ஒரு கலராக இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ 20 × 30 டிவைட் பை 50 × 49, ஸோ 2 × 1. இதையும் அடிச்சிடலாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30. அப்போ என்ன கிடைக்கும்? 2 × 6 × 2. இந்த 2 மேலே போயிடும், இங்கே 49. அப்போது 24/49. 24/49. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். கிளியருங்களா? அதே நம்ம பார்த்த கொஸ்டின் தாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். என்ன மொபைல் வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பெருசாக வேறு எது வித்தியாசமும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட். There are 5 black pens, 7 red pens and 3 yellow pens in a bag. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது? 5 pens இருக்குது. 15 pens are there. If 2 pens are chosen randomly from the bag, then find the probability that at least 1 pen is black. இதுதான் நல்ல கேள்வி. அட்லீஸ்ட் மொத்தமாக 2 பென்னா சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா, ஸோ மொத்தமாக 5 பென் இருக்குது, அந்த 15 2 பேர் எடுக்க போகிறேன். இது மொத்தம் எப்படி எடுக்க போறேன்னா, ஒரு பென் பிளாக் பென்னா இருக்கணும். மொத்தமாக எத்தனை பிளாக் பென் இருக்குது? 5 இருக்குது. இப்போ இந்த 5ல் ஒரு பிளாக் பென் இருக்கலாம், இன்னும் ஒரு பென் தேவை, 2 பென் எடுக்கணும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? பிளாக்கை விட்டுருங்க, ரிமைனிங் இருக்கிறது 7 ரெட்டு 3 எல்லோ. அந்த 10லேருந்து ஒரு பென் எடுக்கலாம். அப்போ 10C1. இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து என்ன சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் 1 பிளாக்கு. அப்படின்னா 2 கூட நான் எடுத்துக்கலாம், குறைஞ்சபட்சம் 1 இருக்கணும். அப்போனா 2 பிளாக்குமே, 2மே பிளாக்காக எடுத்துக்கிறேன். 5C2. அப்போ என்ன வரும்? இங்கே 5 × 10 ப்ளஸ் 5 × 4 2 × 1 டிவைட் பை 15 × 14 2 × 1. இது 1, இது 2. என்ன கிடைக்கும்? இது 50 ப்ளஸ் 10 டிவைட் பை இது 1, இது 7. ஓகேவா? இப்போ 15 × 7 அப்படியே இருக்கட்டும். இது 60 டிவைட் பை 15 × 7. ஓவர் 5 5, 4 5 60. அப்போ 4/7. 4/7 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஆப்ஷன் டி. 4/7 இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/7. The probability that Abhi will get selected in SBI clerk is 3/4 and Babu will get selected in 2/5. Find the probability that either of them will not get selected. ஓகேங்களா? அப்போ அபி செலக்ட் ஆனது 3/5 அப்படின்னா, அபி செலக்ட் ஆனது 3/4 அப்படின்னா, நாட் செலக்ட் என்னவா இருக்கும்? 1/4 இருக்கும். ஏன்னா மொத்த ப்ராபபிலிட்டி 1, 1ல் 3/4 போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 1/4 தான் இருக்கும். அதுதான் நாட் செலக்டட். இப்போ அதே மாதிரி பாபு பார்த்தீங்கன்னா, பாபு செலக்டட் வந்து 2/5. அப்போ நாட் செலக்டட் என்னவா இருக்கும்? 3/5 இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எய்தர் ஆஃப் தெம் வில் நாட் கெட் செலக்டட். எய்தர் ஆஃப் தெம். இப்போ ஆர் கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இவங்கன்னா 1/4, இவங்கன்னா 3/5. ஸோ எல்சிஎம் 20. என்ன வரும்? 4, இங்கே 5 4 12. அப்போ 17/20 தான் 2 பேருமே செலக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி. ஸோ 17/20
20 இஸ் யுவர் ஆன்சர். கரெக்ட்டுங்களா? ஸோ அபி கிளியரா இருக்கு 3/4னா கிளியர் ஆகாம இருக்கு 1/4. ஸோ பாபு கிளியரா இருக்கு 2/5னா நாட் கிளியர் இருக்கு 3/5. ஸோ 2 பேத்துமே ஆட் பண்ணணும். ஏன்னா எய்தர் ஆர் கான்செப்ட். ஜஸ்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 70/20 தான் 2 பேருமே செலக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட். A box contains X red balls and 6 yellow balls. If one ball is selected from random, then probability of that will be yellow is 3/5. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு பால் தான் நான் எடுக்கிறேன். எப்படி பண்ணுவீங்க இப்போ யூஸ்வலா? ஸோ மொத்தமாக 6 பால் இருக்கு. ஓகேங்களா? 6 எல்லோ பால் இருக்கு. மொத்த பால் X+6. இது எடுக்க நிகழ்தகவு தான் 3/5. இதை ஃபார்ம் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. யூஸ்வலாக எப்படிங்க எடுப்பீங்க? மொத்த பால் கீழே போட்டுருவீங்க. மொத்த பால் நீங்கள் என்ன? எல்லோ 6, ரெட்டு X+6. அதில் எல்லோவை மட்டும் எடுக்கணும். அப்போ மேலே 6. இதுக்கான ப்ராபபிலிட்டி தான் 3/5 நமக்கு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இது 1, இது 2. அப்போ 10 = X+6. அப்போ X = 4. எக்ஸ்னா என்ன அர்த்தம்? ரெட் கலர் பால். அப்போ ரெட் கலர் பால் 4, எல்லோ கலர் பால் 6. அப்படிங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க? இஃப் 2 balls are drawn at random. அப்போ என்ன வரும்? இந்த 10ல் 2 பால் எடுக்க போகிறேன். என்ன கண்டிஷன் எடுக்க போகிறேன்? போத் ஆர் ரெட். 2 பாலுமே ரெட்டாக இருக்கணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் பால்ஸ் ஆர் ரெட்? அப்போனா ரெட்டு 4. அப்போ 4C2. இதையும் அடிச்சிடலாம். ஸோ 4 × 3 10 × 9. இது 1, இது 3, இது 2, இது 5. அப்போ 2/15 இஸ் யுவர் ஆன்சர். 2/15 இஸ் யுவர் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட். A bag contains X+2 red ball and X yellow balls. If the probability of drawing a yellow ball, ஒரு பால் தான் எடுக்கிறேன், is 3/7. இங்கே என்ன பண்ணுவீங்க? மொத்த பால் என்ன? X+2 + X. இதுதான் மொத்த பால். அதில் வந்து எல்லோ மட்டும் எடுக்கிறேன். எல்லோனா X. என்ன ப்ராபபிலிட்டி? 3/7. அவ்வளோதாங்க. மொத்த பால் எல்லோவோட பால், ப்ராபபிலிட்டி 3/7. இப்போ கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7X. இங்கே என்ன கிடைக்கும்? 3 × 2X + 2 கிடைக்கும். அப்போ 7X = 6X + 6. எக்ஸோட வேல்யூ 6. எக்ஸோட வேல்யூ 6னா என்ன அர்த்தம்? எல்லோ கலர் பால் 6. அப்போ ரெட் கலர் பால் 6 + 2 8. ஓகேங்களா? தென் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 6. 8 + 6னா 14 பால். ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர்ஸ். கொஸ்டின்ஸ் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். பிலிமினரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஓரளவு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக அந்த ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரேட்டிக் டி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இப்போ ப்ராப்ளத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், இப்போ நான் போர்ட் அண்ட் ஷீமில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எந்த டாபிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க சொன்னதோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் போய் டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிச்சம் இருக்க 5 நிமிஷமோ 3 நிமிஷத்துலேயே உங்களால் 3லேருந்து 5 மார்க் வரைக்கும் தேர்த்த முடியும். அந்த 3லேருந்து 5 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான மார்க். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, இன் ஏ கம்பெனி பாட்டில் manufactured. In a company bottle are manufactured. Out of each some are defected. Bottles are packed in a box. 3 bottles are picked from box by inspector. If 2 of the bottles out of 3 are perfect, box passes, otherwise it fails. Find the probability of box getting passed னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் ஆஃப் த டே. ஓகேங்களா? இதோட நம்ம ஐபிபிஎஸ் பிஓவோட கோர்ஸ் வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் நான் இது கவர் பண்ணலாம் அப்படின்னா அந்த குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க, குவான்டிட்டி பேசிக் கொஸ்டின்ஸ் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. டேட்டா சஃபிஷியன்சி ஆல்ரெடி திவ்யா மேம் எடுத்துட்டாங்க, அதே மாதிரி நமக்கு குவான்ஸ்லையும் கேட்க போகிறாங்க. ஓகே, அடுத்து குவான்டிட்டிங்கிறதும் அதே தான். உங்களுக்கு அந்த அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. பிஓ லெவலில் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அண்டு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ தரேன்னு சொல்லியிருந்தேன், பட் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதனால் நான் இந்த வீடியோட நம்ம கொஸ்டின் முடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ ஐபிபிஎஸ் பிஓ கோர்ஸ் வாய்ப்பு கொடுத்த சுலோச்சனா மேம்க்கு ரொம்ப நன்றி. அண்டு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நிறையா எக்ஸாம்ஸ் நம்ம எழுதினாலுமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் எப்பவுமே ஸ்பெஷாலிட்டி நிறையா விஷயங்கள் இருக்கும். சரிங்க, நிறையா அறிவுக்கு நிறையா தீனி போகிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் நம்ம நிறையா முடிச்சு கொடுத்துருக்கோம். இது ஐபிபிஎஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் எழுத போகிற எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் எஸ்பெஷலி ஃபார் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் மை அட்வைஸ் அண்டு என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியை விட்டு அடுத்த பக்கமும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க தான் நான் சொல்ல வரேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி விட்டு வெளியில் வாங்க நான் மீன் பண்ணல. ஸோ நிறையா எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. கையில் ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 2-3 எக்ஸாமினேஷன் எழுத போகலாம். அவ்வளோ எக்ஸாமினேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பட் அவேர்னஸ் மட்டும் தான் நிறைய பேருக்கு அது இல்லை. ஓகே, இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஆஸ்பிரண்ட்ஸை மீட் பண்ணேன். ஸோ அவர் யூபியிலேருந்து
தமிழ்நாட்டு ஜோன் அப்ளை பண்ணி, தமிழ்நாட்ல டிவி அட்டெண்ட் பண்ணி, இப்ப தமிழ்நாட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் சொல்றது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்ப நம்ம பையன் வந்து இங்கேருந்து யுபி போயிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர புடிச்சு எழுதிட்டு வருவானான்னு தெரியாது. பட் அவங்க ரெடியா இருக்காங்க, அங்கருந்து வர்றதுக்கு. அதனால தான் இங்க இருக்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும், ஒவ்வொரு பேங்க்லயும் மோஸ்ட்லி அதர் ஸ்டேட் பீப்பிள் இருக்கான காரணம், நம்ம அத போய் ஃபில் பண்ணவே இல்ல. சரிங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சென்னையில தான் தமிழ்நாட்ல தான் வேக்கன்ட் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்ல தான் வந்து கட் ஆஃப் கம்மியா இருக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு, அவங்க உள்ள வந்து எழுதிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ காம்படிஷன் எல்லாத்துக்கும் பொதுவான காம்படிஷன் தான். ஸோ நம்மளும் எழுதலாம். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா இருக்கு. ஸோ கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா நம்ம எய்ம் டிஎன் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச்.